எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் நமக்காக ஒத்தாசி செய்கிறவர், உதவி செய்கிறவர் சேனைகள் கர்த்தரே. தகப்பன், தாய், பெற்றோர், உற்றார், நண்பர்கள் அல்லது உலக ரீதியான பதவி கொண்டவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் கூட ஒரு லெவல் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இதோ இந்த வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. பிரியமானவரே, இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நம்பினவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மறுவாழ்வை குறித்த நம்பிக்கை உண்டு. அதனால இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று பக்தன் கேட்பதுக்கு காரணமே என்னன்னா, இது எந்த சக்தியாலும் எந்த மனுஷ பலத்தினாலும் அல்லது பண பலத்தினாலும் முடியாத ஒரு உதவி. அதனால தான் கேட்கிற, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று. நாமும் இப்போது நம்மை தாழ்த்தி, எவ்வளவுதான் படித்திருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் அல்லது அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் நாம் மனிதர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு நம்மை தாழ்த்தி, மனிதனை படைத்த சர்வேஸ்வரனே, மகா பெரியவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நம்மை தாழ்த்தி கேட்போமா? நிச்சயமாய் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பதில் அளிப்பார். என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, யார் யார் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில இப்போ வாழ்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தெய்வீக சத்தத்தை, இந்த காட்ஸ் வாய்ஸை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்பா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று உமக்கு நன்கு தெரியும். தயவு செய்து அவர்களுக்கு தயவு பண்ணி உம்முடைய உதவி அனுப்பும் ஆண்டவரை. இப்பொழுதே அந்த ஒத்தாசை பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும். துயரங்கள், துன்பங்கள், சாபங்கள், ரோகங்கள், மரண போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்களுடைய அன்பு பிள்ளைகளை காப்பாற்றும் ஆசீர்வதி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் விடுதலை பெற்றிட, உதவி பெற்றிட உங்களுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.